இப்போ அகவெளியோட இந்த உற்பத்தி ஆலையை பார்க்க போகிறோம். இதுதான் சோலார் ட்ரையர். இங்கே தான் எல்லா பொருட்களையும் நம்ம காய வைக்கிறோம். இதுதான் முக்கியமான நம்ம உற்பத்தி ஆலை. இது ஒரு 3000 சதுரடியில் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தாக்க இங்கே ஆயில் ஃபில்லிங், எண்ணெயெல்லாம் நிரப்புற இயந்திரம் இருக்குது. இதில் தான் எல்லா எண்ணெயுமே ஆட்டோமேட்டிக்காக நிரப்புறது. நம்ம பாட்டில் மட்டும் காமிச்சு பிடிச்சா போதும். எடை இயந்திரங்கள் இருக்குது. இது நெல்லை தூசு தட்டுறது, தூசு தட்டி கருக்கா கல்லெல்லாம் நீக்கக்கூடியது. இது நெல்லை தோல் நீக்கக்கூடியது. மாப்பிள சம்பா, கருப்பு கோணி மாதிரியான நெல்லை தோல் நீக்கக்கூடியது. இது கல்லுக்கு குருணையை நீக்கக்கூடிய இயந்திரம். இது தூயமல்லி, தங்க சம்பா மாதிரியான நெல்லை அரைக்கக்கூடிய இயந்திரம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 80-100 கிலோ வரைக்கும் அரைக்க முடியும். இது கலர் சாட்டு. இதுக்கு தனியாக 5 HP கம்ப்ரஸர் வெளியில இருக்குது. இந்த கலர் சாட்டர்ல நம்ம நெல், கடலை, அரிசி இது எல்லாத்தையும் நிறம் பிரிச்சுக்க முடியும். கலப்பு இருந்துச்சுன்னா நீக்கிக்க முடியும். இது பல்வரைசரு. இது 10 HP பல்வரைசர். 2 ஹெட் இருக்குது. ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது, மாற்றி மாற்றி அரைச்சிக்க முடியும். இதில் தான் நமக்கு தேவையான எல்லா மாவையும் அரைச்சிக்கிறோம். அதுலேயும் ஒரு 2 HP கம்ப்ரஸரும் இருக்குது, பல்வரைசரும் இருக்குது. இது கடலை உடைக்கும் இயந்திரம். இதில் வந்து பெரிய கடலை, நடுத்தர கடலை, சின்ன கடலை இது எல்லாத்தையும் 3 தரம் பிரித்து வந்துடும். ஓடு பின்னாடி போயிடும். இது புண்ணாக்கு உடைக்கிறதுக்காகவும் கொப்பரை வெட்டுறதுக்காகவும் உள்ள இயந்திரம். இது 2 செக்கு. ஒரு இதில் நல்லெண்ணெய் ஆட்டிக்கிறோம், எள்ளு மட்டும் போட்டு ஆட்டிக்கிறோம். ஒன்றில் கடலையும் தேங்காயும் போட்டு ஆட்டிக்கிறோம். இது ரோஸ்டரு. இது கேஸ்ல செயல்படக்கூடியது. இதுக்கு ஒரு மோட்டர் இருக்குது. மோட்டர்ல இது இந்த பக்கமும் சுத்தும், அந்த பக்கமும் சுத்தும். கேஸ் கீழே பர்னர் இருக்குது. இதுல ஒரே மாதிரியான வறுவல் நடக்கும். கருகிறதோ அல்லது வீணா போறதோ இருக்காது. இது ஆயில் ட்ரையர். இதுல தான் அந்த மிக்சரு, பூந்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய கூடுதலான எண்ணெயை எடுக்கக்கூடிய இயந்திரம். இது இல்லாம மாப்பிள சம்பா, கருப்பு கோணி மாவுக்கான அந்த இட்லி மாவு அரைக்கும் இயந்திரம், இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கான இயந்திரம். நம்ம இட்லி பொடி இந்த மாதிரியான சில பொருட்களை நம்ம மிக்சியில தான் வீட்டில் செய்யற மாதிரி மிக்சியில தான் அடிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு அப்படிதான் கொடுக்குறோம். இது நம்ம வேக்யூம் பேக்கிங் மிஷினு. இதுல பேக் பண்றதுனால ஒரு நீண்ட காலத்துக்கு அது இருக்கும், பொருள் கெட்டு போகாம. ஒரு 2 மாதத்துல கெட்டு போகக்கூடிய பொருள் இதுல இப்படி பேக் பண்றதுனால ஒரு 6-7 மாதங்கள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். இது நம்ம இந்த பாட்டில் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேலே போட்டு சீல் பண்றாங்களா, இந்த மாதிரியான இயந்திரங்கள் 2 இருக்குது. இது இல்லாம நம்ம கிட்ட மாய்ஸ்சர் மீட்டர் இருக்குது. ஈரப்பதத்தை கண்காணிக்கக்கூடிய மாய்ஸ்சர் மீட்டர் இருக்குது. இதுதான் நம்ம பேக்கிங் ஏரியா. இதுக்கு வெளியில தனியா ஒரு குடோன் இருக்குது. இங்கதான் நம்ம உற்பத்தி எல்லாமே நடக்குது. நம்ம இயற்கை வேளாண்மையில விளைஞ்ச எல்லா பொருட்களையும் கடந்த 5 ஆண்டுகளா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப சென்னையில வர்ற சனிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி ஒரு சந்தையை போடுறோம். அகவெளி